ரெடி 1 2 3. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கொரோனா பேட்ச் யூடியூப் சேனல். நான் உங்களோட நெல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்சியை மாடிஃபை பண்றதா சொல்லியிருந்தேன்லங்க. ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை மாடிஃபை பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ என்னென்ன பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இன்னைக்கு உங்ககிட்ட பைக்கை ரிவீல் பண்ணி காட்டுறேங்க. நீங்க இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து போட போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனால் அந்த பைக்கை 3 நாளில் பண்ணி முடிக்கிறதா சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட ஆப் ஒர்க் வந்து 4 நாள் பக்கம் இழுத்துருச்சுங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நல்லா கிளியராக ஓட்டணும், நல்லா சூப்பராக ஓட்டணும்னு சொல்லிட்டு இந்த நானும் அந்த நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட நைட்டு 11 மணி 12 மணிக்கெலாம் வீட்டுக்கு போனாங்க. அவ்வளோ எஃபர்ட் எடுத்து இந்த நாவும் அந்த நாவும் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட எத்தனை நாள் டைம் எடுத்துச்சு? நான் கொடுக்கும் போது நினச்சேன் வேலை கம்மி, ஒரு 2-3 நாளில் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் பண்ண ஆரம்பிச்சா அது பாட்டுக்கு இழுத்துட்டே போச்சு. அந்த அண்ணன் கூட வீடியோ என்னடா தம்பி ஒரே வீடியோவை போடுறத விட்டு நீ எதுக்கிட்ட எபிசோடாக போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆனால் அது அப்படி தானே இழுக்கணும் அப்படின்னு. அப்புறம் அந்த அண்ணனே வண்டி மேலே கை வச்சுட்டு இழுக்கிறத பார்த்துட்டு, நீ போடுறது கரெக்டு தான்டா தம்பி, சீரியல் மாதிரி வளர்ந்தாண்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறேங்க. அதுக்கு முன்னாடி இப்போ யார் யார் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஜீவனு. இது வந்து நீங்கள் என்ன சொல்கிறேன்னு தெரிலங்க. வீடியோவுக்கு உள்ளே வாங்கடா ஃபோன் அடித்து கூப்பிட்டேன் தானுங்க. வந்துட்டு நான் ஆஃப் ஸ்க்ரீனில் நின்றுக்கிறேன், ஆன் ஸ்க்ரீனில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து கூப்பிட்டு நிற்க வச்சாச்சு. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இருக்காங்க. கேமரா ஃபியரா என்னன்னு தெரில, கேமரா ஃபியரா இல்லை வேற யாருக்காச்சும் ஃபியரா அப்படின்னு எனக்கு தெரில. அது இங்கே ஒருத்தனை காட்டுறேன் பார்த்தீங்களா, இவன் கேமராவை பார்த்து பயப்படலைங்க, வேற ஒருத்தருக்கு பயப்படுறான். அது யாருன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறேன். பாப்பு வெடிடா, ஆளுக்கு ஒரு பாப்பு எடுத்து வெடிங்கடா. ஓப்பன் பண்ணுறேன்டா, தோதாண்டா இருக்கு. இங்க வாடா, இங்க வாடா ப்ரோ, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்க. இங்க வாங்க, ஃப்ரேம்ல தெரியாம கூட இங்க நின்னுக்கோங்க ப்ரோ. வெடிச்சிருவீங்களா? 2 ஒரு முன்ன வெடிச்சவங்க கூட வெடிடா, எனக்கும் வெடிக்க தெரியாதா? ஓகேவா? ஓப்பன் பண்ணலாமா? ஏடா கரண்ட்ல ஆஃப் பண்ற, ஒன்னு வெடிச்சிட்டு 1 இதாயிரும் போலையடா ப்ரோ. 2 ஒரே டேங்க். ஓகே, ஓபன் பண்றேன். 1 2 3. எனக்கு தெரியும் அவங்க வெடிக்க மாட்டாங்கன்னு தெரியும். நம்ம ரீடேக் எடுப்போம். நல்ல வேலை இழுக்கல, அது கட்டியும். இப்போ வந்து பிரிக்கலாமா? நீங்க வெடிச்சதுக்கு அப்புறம் கூட நான் இழுத்துக்கிறேன். நீ கூட பவருக்கு வந்து இல்லடா பலசாலிங்கிறீல்ல, தோல்வி ஒத்துக்கிறானா ப்ரோ? அவனை முதல்ல கவர் பண்ணுங்க ப்ரோ. தோல்வியை ஒத்துக்கிட்டான் ப்ரோ அவன். ஓகேவா ப்ரோ? பிளாஸ்ட் பண்ண ரெடியா இருங்க ப்ரோ. ரெடி 1 2 3. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடிஃபை பண்ணி முடிச்சிட்டோம். லுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் பார்த்து கமெண்ட்ல சொல்லணும். ஸோ நான் சொன்ன மாதிரியே தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ ரேப் பண்றப்ப ஆரம்பத்துலேருந்து கூட இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இங்கே ஓடுறாரு பாருங்க, அவரு தான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கோ பயந்துட்டு ஓடிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட தெளிவாக காட்டுறேங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபேரிங் இருக்குல்லங்க, ஃபுல்லாக கழட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் இருக்குல்ல, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ரேப் பண்ணியிருக்கோம், கிளாசி பிளாக்ல. அப்புறம் டேங்கை ஃபுல்லாக கழட்டிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாசி பிளாக்ல அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேட்டரி கவர் பண்ணுற ஏரியா இருக்குல்ல, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலட்டிட்டு கார்பன் டிப்ல பண்ண மாதிரி பண்ணியிருக்கோங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஸ்டாக் வைசர் வந்திருக்கும் இல்லைங்க, அதை வந்து கலட்டிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின பவர் பார்ட் வைசர் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெட் கலர்ல கண் லைட் போட்டிருந்தோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லைட் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நான் சொன்ன மாதிரி ஃபிளிக்கரும் ஆட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இது நம்ம பட்டனை கிளிக் பண்ணும்போது பேட்டர்ன்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த பெட்ரோல் டேங்க் மூடி இருக்குல்லங்க, இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டிப்ல ரேப் பண்ணியிருக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில்வர்ல போட்டிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள்ங்க, ஓட்டுற பர்சனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த லிவரை. அதுக்கப்புறமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து இப்போ கொஞ்சம் சொல்லுங்க என்னென்ன பண்ணியிருக்கோன்னு. டே ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். சரிண்ணே. ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ப்ரோ டீடைலிங் வாஷ் பண்ணியிருக்கோம். சரி, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணி எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் வந்து ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பீஸு, இந்த அண்டர் பில்லியனு இதெல்லாமே வந்து ரேப் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ஒரு 3 days ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டீகால்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறோம். இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டீகால்ஸ் இதெல்லாமே. இந்த அண்டர் பெல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்மளே ஓனா டிசைன் பண்ணோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர்ல இருந்துச்சு, அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளாசி பிளாக்ல ரேப் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கிராஃபிக்ஸ் வந்து பண்ணி இன்னும் கொஞ்சம் லுக் ஏற்றணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரிலாம் கிராஃபிக்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கோங்க. ஸோ இது ஒன்று பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா பின்னாடி மட்டும் தான் பண்ண சொன்னேன், நான் தான் ரெண்டுமே கேட்டேன். ரெண்டுமே கேட்டாங்க, சரின்னு சொல்லிட்டு ரெண்டுக்குமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமா, ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம்னு இருக்கும், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வீல் ஸ்டிக்கர்ல 390 அப்படின்னு ஒட்டி கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கேஸுக்கும் அதே மாதிரி தான், இன்ஜின் கேஸுக்கும் நாங்கள் ரெண்டு சைடுமே கிளச் கவர் மேக்னெட் கவருக்கு ரெண்டுக்குமே வந்து ஸ்டிக்கர் பண்ணி அதுக்கு மேலே கேடிஎம் ரைசிங்னு சொல்லி அடிச்சு கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த ஃபோர் டியூபுக்கும் அதே மாதிரி தான் கோல்டு ஃபினிஷ் கேட்டிருந்தாங்க, கோல்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமா, இந்த ஃபோர்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நினைச்சு பார்த்ததோட கோல்டு ஃபினிஷ் ரொம்ப சூப்பரா வந்திருக்குங்க. ஸோ நான் வந்து கோல்ட் ரேப் பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் பண்ண சொன்னேன். இல்லாதப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் பண்ணி வச்சிருந்தாங்க. பண்ணி வச்சதுக்கப்புறம் நேரில் வந்து பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. இது என்னன்னா, இது கிளாசி கோல்டா இல்லை மேட்டானா? மேட் கோல்டா. உள்ளே வந்து பார்க்கும்போது வெளியே வந்து சூப்பராக இருக்குண்ணே. அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக எழுதியிருக்கோம் பாருங்க, வார்னிங் நாட் அ டாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இன்னொன்னும் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டின்ட் ஒட்டியிருக்கோங்க, டீசரில் டின்ட் ஒட்டியிருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஸோ வண்டி கலருக்கு ஏற்ற மாதிரி தான் ஹெல்மெட் வாங்கியிருக்கணும், ஆனால் நம்ம தான் தப்பாக வாங்கிட்டோம். ஏன்னா முன்னாடியே வாங்கின ஹெல்மெட்டு கிட்டத்தட்ட வண்டியை மாடிஃபை பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டென்ட்டும் ஒட்டிட்டோங்க. ஸோ இதுவே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். எக்ஸாஸ்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்ஜின் அடி வாங்கிரும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாஸ்ட் மட்டும் ஆட் பண்ணல. இப்போ எக்ஸாஸ்ட் இல்லாமல் நம்ம வண்டியை மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் நோட்டு, அதாவது ஸ்டாக்ல வர எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் நோட் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக எக்ஸாஸ்ட் எதுவுமே ஆட் பண்ணல. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ப்ரோ வாங்க ப்ரோ, நீங்க முறுக்குங்க ப்ரோ, நீங்க முறுக்குங்க. நீங்க இல்லாம எப்படி ப்ரோ? நல்லா நான் இருக்கிறேன். நல்லா இருக்கா ப்ரோ? இல்லை எக்ஸாஸ்ட் போட்டுருக்கலாமா? ஓகே தானே? ஆர்பிஎம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரைஸ் பண்ணியாச்சு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வைப்ரேஷன் ஓவரா இருக்கு. இந்த வண்டியில நீங்க பாத்துட்டு இருக்க எல்லா ஸ்டிக்கரிங் ஒர்க், ராப்பிங் ஒர்க் பாத்தீங்கன்னா நம்ம மைமா டீடைலிங்ல தான் பண்ணோம். ஆனா இங்க வாங்கலானே, எப்படி நான் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு சாட்டிஸ்ஃபைட். உங்களுக்கு நான் நினைச்ச மாதிரி வந்திருக்கு, நீங்க நினைச்ச மாதிரி வந்திருக்கா? நான் நீட்டா பண்ணி கொடுக்கணுங்கிறதுனால தான் நான் வந்து 1.5 weeks வந்து உட்காந்து இதுல வேலை செஞ்சிருக்கிறேன். நல்லா இருக்குது, நீட்டா வந்திருக்கு. நான் எதிர்பார்த்தது அளவுக்கு மேலேயே நல்லா வந்திருக்குது. பட் நான் 2 வீலருக்கு பண்ணி ஒரு ரொம்ப நாள் ஆச்சு. இப்பதான் வந்து 2 வீலருக்கு பண்ணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் இதில் பண்ணியிருக்கிறேன். ஃபுல்லா கார்ஸுக்கு தான், மேக்ஸிமம் கார்ஸுக்கு தான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறேன். 2 வீலர்ஸ்க்கு பண்ணியிருக்கிறேன், பட் இந்த அளவுக்கு நான் உட்காந்து 2 வீலர் பண்ணதில்லை. சரிண்ணே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வண்டியெல்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இல்லைண்ணா, இப்போ இங்கே என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து பார்த்தப்ப காருக்கு தான் ரொம்ப டெடிக்கேட்டடா என்னென்னமோ போட்டு கோட்டிங்லாம் போட்டுட்டு இருந்தீங்க. அதான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. காருக்கு வந்து ரொம்ப பழைய காரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேட்டாக இருக்குது. சரிண்ணா. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் வாட்டர் வாஷ் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா
மேலோட்டமாக வந்து உங்களுக்கு வேக்கம் பிடிச்சி ஏர் பிடிச்சி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. சரிண்ணா. நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் நீட்டாக ட்ரிபிள் மோட்டர் வேக்கம் கிளீனர் தான் வச்சுருக்கோம். சரிங்க. அதை வச்சு நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணி உள்ளே வந்து நாங்கள் கெமிக்கல் வச்சு நாங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணி தான் கொடுக்குறோம். நாங்கள் ஓகேண்ணா. இன்டீரியருக்கே நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரீமியமான ஃபோம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ காருக்கு இன்டீரியர் க்ளீன் பண்ணுறீங்க, அப்புறம் எக்ஸ்டீரியர் க்ளீனிங் பண்ணுறீங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் பண்ணிட்டு இருக்கிறோம். பிபிஎஃப் பைக்கு, கார்ஸ் எல்லாத்துக்கும் காருக்கு எல்லாத்துக்குமே பண்ணிட்டு இருக்கிறோம். இது போக பார்த்தீங்கன்னா செராமிக் கோட்டிங், கிராஃபைன் கோட்டிங் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் ராப்பிங் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். கடை கரெக்டா லொகேஷன் எங்கனா இருக்கு? இங்க சத்தி ரோடு, கோவில் பாளையம். சரிங்க. இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்குது. சரவணப்பட்டியிலே சத்தியமங்கலம் ரோடு, கோவில் பாளையம் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்குக்கு முன்னாடியே ரவுண்ட் சிட்டி ஆர்ச் இருக்கும். ஆர்ச்சுக்கு பக்கத்துல தான் நம்ம டீடைலிங் ஸ்டுடியோ வந்து. ஆர்ச் கார்னருக்கு பின்னாடி. ஆர்ச் கார்னர் உங்க கடை தானே? ஆர்ச் கார்னர் வந்து நாங்க 2011ல இருந்து நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. இந்த ஃபீல்ட்ல அப்ப 2011ல இருந்து இருக்கீங்க? ஆமா ஆமா ஆமா. 2011ல இருந்து நாங்க இந்த ஸ்டிக்கரிங் ஃபீல்ட்ல வந்து நாங்க 2011ல இருந்து இருக்கோம். 1 இயருக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து போக ஆரம்பிச்சிட்டேன். சரிண்ணா. 2-3 சர்டிபிகேஷனும் பண்ணியிருக்கிறேன். பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2024 நவம்பர்ல வந்து நாங்கள் டீடைலிங் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். பண்ணினதுக்கு அப்புறம் 7 to 8 months என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வண்டியில வச்சே வந்து பாத்தீங்கன்னா சும்மா டெஸ்டிங் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்களா? எல்லா கெமிக்கல்ஸும் இம்போர்ட்டட் கெமிக்கல்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாமே வச்சு நாங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுங்கிறது வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு 1 monthக்கு முன்னாடி வந்து நாங்கள் டீடைலிங் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சோம். சரிண்ணா. கஸ்டமருக்கு நாங்கள் சர்வீஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம். சிபிசி எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ் பண்ணலான்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஆர்சியை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம், பைக்கை மாடிஃபை பண்ணுறோம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரியே நம்ம இந்த வீடியோவில் பண்ணியே முடிச்சிட்டோம். ஸோ வண்டி எப்படி இருக்குது, லுக் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் பார்த்து கமெண்ட்டில் சொல்லணும். இந்த பைக் மாடிஃபிகேஷனுக்கு மொத்தமாக எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது எல்லாத்தையும் நான் இன்னும் கால்குலேட் பண்ணலங்க. கால்குலேட் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ் பண்ணலான்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட பைக்ஸையும் ரேப் பண்ணணும்னா நம்ம இப்போ ரேப் பண்ணோம்லங்க, அந்த கடைக்கு போயிட்டு ரேப்பிங் கொடுங்க. அந்த அண்ணா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கம்மியா பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி யார் வந்தாலும் கம்மியா பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதனால தாங்க நான் வந்து சொல்றேன். ஸோ நீங்க ரேப் பண்ணீங்க அப்படின்னா அந்த கடைக்கு எடுத்துட்டு போய் ரேப் பண்ணுங்க. சின்ன ஸ்டிக்கரிங் ஒர்க் கூட பண்ணுவாங்க. உங்க பைக்கு நீங்க புதுசா வாங்கிருக்கீங்க, பிபிஎஃப் பண்ணணும்னா கூட நீங்க அந்த கடையில போய் போடலாம். அவன் போட்ட ரூல்ஸ் அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க.